இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீன் சில்லி வச்சு ஒரு ஸ்பைசி குருமா பண்ண போகிறோம். க்ரீன் சில்லி வெஜிடபிள் போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. சில்லியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம், பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, ஏலக்காய் இந்த 2 ஏலக்காய் போட்டுக்கிடுங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டு சதைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம். இந்த குருமா ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், வாசனையும் அதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியாக பண்ணணும் கொஞ்சம், அப்போ தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். சில்லி நம்ம பேருக்கு கொஞ்சமாக தான் சேர்ப்போம், இதுக்கு காரத்துக்கு மெயினாக நிற்கிறது பச்சை மிளகா தான். அதுதான் க்ரீன் சில்லி வெஜிடபிள் குருமா. போட்டுக்கலாம், பீன்ஸு போட்டுக்கலாம், பீன்ஸு கேரட்டெல்லாம் குட்டி குட்டி எந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், பட்டாணி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. எந்த பட்டாணி இல்லை நான் போடலை, பட்டாணி போடாட்டாலும் நல்லா தான் இருக்கும், போட்டாலும் நல்லா தான் இருக்கும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், டொமேட்டோ போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக மற்ற குழம்புக்கெல்லாம் போடுறது மாதிரி போடக்கூடாது, 1.5 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க, சரிங்களா? தூள் பேருக்கு கொஞ்சமாக போடுங்க, க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், நல்ல காரம் இருக்கும். வாசம் போகிறத வசக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வைங்க, நல்லா வேகட்டும். மசாலா பச்சை வாசம் போய் வெஜிடபிள் எல்லாம் நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாம். அதில் ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு அரைப்பு அரைச்சிருக்கோம், வேறு எதுவும் இல்லை, வெறும் தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்க இல்லை. நல்ல மை போல் அரைச்சி வச்சுருக்கேன், வெறும் தேங்காய் மட்டும். அரைச்சி ஊற்றுற பிடிக்கலைன்னா தேங்காய் பால் பிழிஞ்சு ஊற்றலாம். தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம், ஜார் அலசி ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சிச்சுன்னா இறக்கிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நல்ல காரசாரமாக வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு வெஜிடபிள். அவ்வளோதான் நண்பர்களே, வெஜிடபிள் குருமா சூப்பராக ஸ்பைசியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே.